கோல்டு வாங்கினாலே நஷ்டம் தான். தங்கத்தில் போட்டிங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவில் போகும் நஷ்டம் தான் அப்படின்னு நான் சொல்லவே இல்லை. இன்னும் 10 வருஷத்தில் 20 வருஷத்தில் பயங்கரமாக ஏறிடும், அல்லது தங்கத்தில் கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸை விட மியூச்சுவல் ஃபண்டில் அதிக ரிட்டர்ன் இருக்கும். பெரும்பாலான மக்கள் வீட்டில் வச்சுக்கிறதுக்கு பயந்துட்டு அவங்க லாக்கரில் தான் தங்கத்தை வைக்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு நியூஸ் வந்தது, பேங்க்கில் உள்ள லாக்கரில் ஒரிஜினல் நகையை எடுத்துகிட்டு டூப்ளிகேட் நகையை வச்சுட்டாங்க. 2 லட்ச ரூபாய் கொடுத்து 8000 ரூபாய்க்கு தங்கம் வாங்குங்க, 25 கிராம். இந்த 2 லட்ச ரூபாயை கொண்டு போய் அது 5 lakhs ப்ளஸ் வந்துடும். அதுக்கு 7.5% நீங்கள் மாதம் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும். 75% ஆஃப் த வேல்யூனா 1.5 லட்ச ரூபாய் 1.5 லட்ச ரூபாயை தூக்கி போட்டிங்க இல்லையா, அதில் நமக்கு கிட்டத்தட்ட 5,10,000 ரூபாய் கிட்ட வந்துடுது. அப்போ இந்த 1,10,000 ரூபாய் அங்கே கட்டினதை நம்ம கழிச்சா கூட ஒரு 4 லட்ச ரூபாய் நமக்கு கிடைக்குது. இன்னைக்கு கோல்டு மேலே போயிருக்கு, ஈக்விட்டி கீழே வந்திருக்கு. ஓகேயா? அப்போ இந்த 2 அசெட் கிளாஸ் இருந்தது அப்படின்னதுன்னா கொஞ்சம் எப்பப்பெல்லாம் கோல்டு அப்ரிஷியேட் ஆகுதோ அப்போ வித்துட்டு, ஈக்விட்டி கீழே இருந்ததுன்னா அங்கே வாங்கிட்டு. நம்ம கோல்டை பற்றி நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம் சார். நம்ம உங்களோட வீடியோ பார்க்குறவங்களுக்கு நார்மலாக இருக்க மைண்ட் செட் என்னன்னா கோல்டு வாங்கினாலே நஷ்டம் தான் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஸோ இப்போ பத்மநாபன் சார் ஒரு பாசிட்டிவ் ஹிண்ட், கோல்டு வாங்கி நீங்கள் இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா அது பெனிஃபிஷியலாக மாற்றிக்கலாம் அப்படின்னா என்ன விஷயம் சார்? கோல்டு வாங்கினா நஷ்டம் தான் அப்படின்னு நான் சொல்லவே இல்லை. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னதுன்னா, திருப்பி நான் அதை தெளிவுபடுத்துகிறேன். தங்கம் நீங்கள் ஒரு உபயோகப்படுத்தக்கூடிய ஆபரணமாக இருந்ததுன்னா நீங்கள் எவ்வளோ வேணாலும் வாங்கிங்க, அது உங்களுடைய பர்சனல் சாய்ஸ். அதுக்கு எனக்கு இது நீங்கள் வாங்கணும் கூடாதுன்னு சொல்கிறதுக்கு எனக்கு ரைட்ஸ் கிடையாது. ஆனால் தங்கம் இன்றைக்கி விலை ஏறிட்டுருக்கு, இன்னும் 10 வருஷத்தில் 20 வருஷத்தில் பயங்கரமாக ஏறிடும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தங்கத்தை விட அல்லது தங்கத்தில் கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸை விட மியூச்சுவல் ஃபண்டில் அதிக ரிட்டர்ன் இருக்கும். அதனால நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டுக்கு வாங்கன்னு சொல்கிறேன். நான் என்ன சொல்கிறேன், தங்கத்தில் போட்டிங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவில் போகும் அல்லது ரிட்டர்னே வராதுன்னு நான் சொல்லலை. நீங்கள் பணம் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, பர்பஸ் ஒன்லி அப்ரிஷியேஷன் அப்படின்னதுன்னா மியூச்சுவல் ஃபண்டில் மோர் அப்ரிஷியேஷன் தன் த கோல்டு. ஓகே, நீங்கள் கேட்டீங்க சார், நீங்கள் தங்கத்தை பற்றி பெருசாக நல்ல அபிப்பிராயம் உங்களுக்கு கிடையாது, ஒருத்தர் எனக்கு தங்கம் தான் வேணும் சார் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணலாம்? இட்ஸ் அ வெரி குட் கொஷின். இன்றைக்கி பார்த்தா தங்கம் வாங்கக்கூடிய பெரும்பாலான மக்கள் வீட்டில் வச்சுக்கிறதுக்கு பயந்துட்டு அவங்க லாக்கரில் தான் தங்கத்தை வைக்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு நியூஸ் வந்தது, அந்த நியூஸில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஒரு பர்டிகுலர் பேங்க்கில் உள்ள லாக்கரில் ஒரிஜினல் நகையை எடுத்துகிட்டு டூப்ளிகேட் நகையை வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்தது. ஓகேங்களா? இப்போ ஓகே, அது ஒரு இடத்துல நடக்குது, இன்னும் சில இடத்துல நடக்கலாம். அப்போ தெர் இஸ் அ எலிமெண்ட் ஆஃப் ரிஸ்க் வென் யூ ஆர் கீப்பிங் த மணின்னு அந்த லாக்கரில் வைக்கும்போது தெர் இஸ் அ ப்ராபபிலிட்டி இருக்குது, நினச்சா ஒருத்தனால பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் தான். புரியுதுங்களா? நான் எல்லாருமே அப்படி தான் பண்ணுவாங்கன்னு சொல்லலை. தெர் இஸ் அ எலிமெண்ட் ஆஃப் ரிஸ்க். இப்போ அதை வாங்கி அங்கே வைக்கும்போது அதோடைய கேரண்டிக்கு நமக்கு யாரும் உத்தரவாதம் கொடுக்க முடியாது. இப்போ அதே சமயத்தில் இன்றைக்கி ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி 8000 ரூபா கிராம்னு வச்சுங்க. 8000 ரூபா விற்கக்கூடிய தங்கம் கிராமு இன்றைக்கி நீங்கள் ஒரு 25 கிராம் வாங்குறீங்க. 25 கிராம் அப்படின்னு சொன்னதாக இருந்தால் அது 2 லட்சம் ரூபா. உங்களுக்கு தங்கத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது, தங்கம் தான் நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா என்ன பண்ணுங்கன்னா, ஒரு 2 லட்ச ரூபா கொடுத்து 8000 ரூபாய்க்கு தங்கம் வாங்குங்க, 25 கிராம். இந்த 2 லட்ச ரூபாயை கொண்டு போய் நீங்கள் பேங்க்கில் பிளட்ஜ் பண்ணுறீங்க. பிளட்ஜ் பண்ணுறது பிளட்ஜ் இஸ் நாட் ஈக்குவல் டு கீப்பிங் த மணி இன் லாக்கர். ஸோ பிளட்ஜ் பண்ணும்போது என்னென்னா, நான் செக் பண்ணேன், பேங்க்லலாம் பார்த்தோன்னா 75% ஆஃப் த வேல்யூ இன்றைக்கி இருக்கக்கூடிய வேல்யூ. ஸோ லெட் அஸ் அஸ்யூம் இன்னையுடைய வேல்யூ 8,000 அப்படின்னா, அப்போ நம்ம 2 லட்சத்துக்கு வாங்கியிருக்கோம். 75% ஆஃப் த வேல்யூனா 1.5 லட்சம் ரூபா பேங்க் என்ன பண்ணுறாங்கன்னா நமக்கு லோன் கொடுக்குறாங்க. ஏன்னா கோல்டை வச்சுட்டு 1.5 லட்ச ரூபா வாங்குறீங்க பேங்க்லேருந்து, அந்த 1.5 லட்ச ரூபாயை கொண்டு போய் மியூச்சுவல் ஃபண்டில் போடுறீங்க. ஓகேங்களா? அட் த ரேட் ஆஃப் 13%. அது 5 lakhs ப்ளஸ் வந்துடும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த வாங்கினீங்க இல்லையா 1.5 லட்ச ரூபா லோன், அதுக்கு 7.5% நீங்கள் மாதம் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும். அது த நெக்ஸ்ட்டு 10 இயர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா யூ எண்ட் அப் பேயிங் அரௌண்ட் ஒரு 1,09,000 rupees வரையும் பே பண்ணுறீங்க. அதே சமயத்தில் இந்த 1.5 லட்ச ரூபாயை தூக்கி போட்டிங்க இல்லையா, அதில் நமக்கு கிட்டத்தட்ட 5,10,000 ரூபாய் கிட்ட வந்துடுது. அப்போ இந்த 1,10,000 ரூபாய் அங்கே கட்டினதை நம்ம கழிச்சா கூட ஒரு 4 லட்ச ரூபாய் நமக்கு கிடைக்குது. அதை தவிர நமக்கு கோல்டுடைய அப்ரிஷியேஷன்.
ஸோ என்னை பொறுத்த வரையும் கோல்டு வந்து இஃப் யூ டேக் த ஹிஸ்ட்ரி, இப்போ லாஸ்ட் 1 இயர் வந்து 35%, 5 வருஷம் பார்த்தோன்னா 14% தான் கொடுத்துருக்கு, 10 வருஷம் பார்த்தீங்கன்னா 10% தான் கொடுத்துருக்கு, 15 வருஷம் பார்த்தீங்கன்னாலும் அரௌண்ட் 10% தான் கொடுத்துருக்கு. ஸோ ஜென்ரலாக கோல்டு வந்து வில் ஹேவ் ஒரு 9 to 10% மேலே கோல்டு கொடுக்காது. அப்போ நீங்கள் ஒரு 9% growth கொடுக்குது அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய கோல்டு வந்து இன்னும் இன்றைக்கி இருக்கக்கூடிய 8,000ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரஃப்லி அபவுட் ஒரு 17,000 ருபீஸ் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ உங்களுடைய 8,000க்கு இன்றைக்கி அடகு வச்சது இல்லையா, அந்த இதுவும் 17,000 அதுவும் வந்துடுச்சு. ஸோ உங்களுக்கு உங்களுடைய தங்கம் வாங்கணுங்கிற அந்த ஆசையும் பூர்த்தி ஆயிடுச்சு. அதே சமயத்தில் தங்கத்தை வச்சு யூ ஆல்சோ பார்ட்டிசிபேட்டட் இன் த மியூச்சுவல் ஃபண்ட். ஸோ அதாவது பெஸ்ட் ஆஃப் போத் த வேர்ல்டு அப்படிம்பாங்க. ஸோ நீங்கள் தங்கத்துலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணீங்க, அதே சமயத்தில் மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் பார்ட்டிசிபேட் பண்ணீங்க, தங்கத்துக்கு தங்கம் கிடைச்சிருச்சு, இந்த மியூச்சுவல் ஃபண்ட்னால உங்களுக்கு ஒரு 4 லட்ச ரூபா கிடைச்சிருச்சு. இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி. அதாவது இன்பிட்வீனில் தங்கம் விலை ஏறி இறங்கலாம். மியூச்சுவல் ஃபண்டு இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு 5 மந்த்ஸாக ஒரு 20% வரைக்கும் வந்திருக்கு. இந்த மாதிரியான அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். பட் ரெண்டுமே ஒரு 10 இயர்ஸ்க்கு நம்ம எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னதுனா இது நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து அதிகமாக இருக்கும். ஒருத்தர் வந்து நினச்சிட்டு இருக்காரு, நான் வந்து என் போர்ட்ஃபோலியோவில் கோல்டு வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இப்போ வந்து உங்கள் வீடியோ பார்க்குறேன், இல்லை கோல்டை பற்றி நான் நிறைய தெரிஞ்சுக்கிறேன், என்னோட போர்ட்ஃபோலியோவில் கோல்டு வேணாம்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா அதுக்கான ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட்டாக நான் என்ன சார் வச்சுக்கலாம்? அவர் வந்து இவ்வளோ நாளாக கோல்டு எதுக்கு வச்சுருந்தாரு அப்படின்னதுன்னா ஒரு டிஃப்ரெண்ட் அசெட் கிளாஸ். இப்போ பார்த்தா கோல்டு இன்னைக்கு வந்து கோல்டு மேலே போயிருக்கு, ஈக்விட்டி வந்து கீழே வந்திருக்கு. ஓகேயா? அப்போ இந்த 2 அசெட் கிளாஸ் இருந்தது அப்படின்னதுன்னா கொஞ்சம் வந்து மேனேஜ் பண்ணலாம் அப்படிங்கிறது. இது யாருக்கு அப்படின்னதுன்னா சிலருக்கு வந்து பார்த்தோன்னா இந்த வாலட்டிலிட்டியை வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இந்த மாதிரி ஒரு 3-4 டிஃப்ரெண்ட் அசெட் கிளாஸில் பார்த்துட்டு ஸோ தட் வந்து தே வில் கெட் ஆவரேஜ் ரிட்டர்ன் அது கிடைக்கணும் அப்படின்னதுன்னா அது மாதிரி பண்ணலாம். இப்போ வந்து என்னென்னா அவர் அந்த ஆப்ஷனில் தான் பண்ணியிருந்திருக்காரு. இன்றைக்கி வந்து பார்த்தோம் அப்படின்னதுன்னா கோல்டு வந்து 40% ஏறி இருக்குது, இது 10%. இன்றைக்கி வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னதுன்னா கோல்டில் இருக்கக்கூடிய மணியை அப்படியே தூக்கி ஒரு ஈக்விட்டியில் போடட்டும். ஓகே. ஸோ இங்கேருந்து ஒரு 1 இயர் 1.5 இயர்ஸில் த அப்ரிஷியேஷன் ஆஃப் ஈக்விட்டி இஸ் மச் ஹையர் தென் த கோல்டு. ஓகே. அப்போ சப்போஸ் நெக்ஸ்ட் 1 இயரில் வந்து ஒரு 25% கிடைக்குதுன்னு வச்சுங்களேன். ஏன் 25% சொல்கிறேன்னா நார்மலாக 20% கீழே விழுந்ததுன்னா 25% ஏறினா தான் வந்து அதை கவர் பண்ண முடியும். நீங்கள் கோ பேக் அண்ட் செக் த ஹிஸ்ட்ரி. எப்பப்பெல்லாம் வந்து ஷார்ட் பீரியடில் ஒரு 5-6 மந்த்ஸ்லலாம் இது மாதிரி ஒரு 20-25% விழுந்திருக்கோம், ஆல் த டைம் 1 இயரில் மார்க்கெட் வந்து ரெக்கவர் ஆகிடும். 1 இயர்ஸ் மேக்ஸிமம் டைம். ஸோ பேஸ்ட் ஆன் த பாஸ்ட் டேட்டா வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணலான்னா ஒரு 25% வந்து வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்போ சப்போஸ் 25% கிடச்சிருக்கு அப்படின்னதுன்னா தென் அங்கேருந்து இப்போ கோல்டு வந்து பெருசாக ஏறி இருக்காது, அல்லது இதே லெவலில் இருக்குது, அல்லது கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னதுன்னா திருப்பி கோல்டுலேயே அவர் வந்து மாற்றிக்கலாம். எப்பப்பெல்லாம் கோல்டு அப்ரிஷியேட் ஆகுதோ அப்போ விற்றுட்டு ஈக்விட்டி கீழே இருந்ததுன்னா அங்கே வாங்கிட்டு ஈக்விட்டி இப்போ மேலே வந்ததுக்கப்புறமா அங்கேருந்து கோல்டு இந்த மாதிரி அவங்க பண்ணாங்கன்னா அந்த அசெட் அலோகேஷனும் மோரலஸ் மேட்ச் பண்ண முடியும். அவருக்கும் வந்து ஆல் த டைம் வந்து ஒரு கோல்டு இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் த போர்ட்ஃபோலியோன்னு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். நன்றி.